உதவி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் போன்ற மாணவர்களுக்கும் காலை வழக்கத்தை கூறி சிவசங்கரி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் வசப்படும் என்னும் புத்தகத்தில் இருந்து சந்தோஷத்தை புரிந்து கொள் என்னும் தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன். ஒரு முறை சாமிஜி நந்தா அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்காக கேள்வி பதில் உரையை அமைச்சிருந்தாங்க. அதில் சுவாரஸ்யமாகவும் சிந்தனை தூண்டும் விதமாகவும் நிறையா கொஷின்ஸ் இருந்தனால மாணவர்கள் எல்லாமே ரொம்ப உற்சாகத்தோடு அதில் கலந்து கொண்டாங்க. மாணவர்கள் எல்லாமே அவங்களுடைய பிளேஸில் உட்காந்ததுக்கு அப்புறமா சாமிஜி கேட்டாங்களாம், நீங்கள் எல்லாமே எதற்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு மாணவர்கள் சொன்னாங்களாம், நாங்கள் நல்லா படித்து பட்டம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கு உடனே சாமிஜி, நீங்கள் பட்டம் வாங்குறதுக்காக வந்திருக்கீங்களா, சரி உங்களுக்கு என்னென்ன பட்டம் வேணுமோ அந்த டிகிரி எல்லாமே உங்களுக்கு நான் வாங்கி தரேன், அந்த டிகிரியை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கு மாணவர்கள் சொன்னாங்களாம், வெறும் பட்டத்தை மட்டும் வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, பட்டம் வாங்குறதே நாங்கள் நல்ல வேலையில் போய் சேர்கிறதுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அதுக்கு சாமிஜி சொன்னாங்களாம், இப்போ நீங்கள் நான் பட்டம் வாங்குறது உங்கள் நல்ல பேருக்காக கிடையாது, நல்ல வேலையில் சேர்கிறதுக்காகவான்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு மாணவர்கள் எல்லாமே சொன்னாங்களாம், நல்ல பேருக்காகவும் தான் நல்ல வேலையில் சேர்கிறதுக்காகவும் தான் சாமிஜின்னு சொன்னாங்களாம். அதுக்கு சாமிஜி, சரி உங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேலை வேணுமோ அந்த எல்லா வேலையுமே நான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். சாமிஜி அப்படி சொன்னோடனே மாணவர்கள் எல்லாமே ஒருத்தவங்க முகத்தை பார்த்துட்டு ஒரு மாணவர் மட்டும் ஏஞ்சி நின்று எவ்வளோ சம்பளம் தருவீங்க அப்படி சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு சாமிஜி சிரிச்சுக்கிட்டே, நீங்கள் என்கிட்ட வேலை வேணும்னு தானே கேட்டீங்க, சம்பளம் வேணும்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா, சரி உங்கள் இஷ்டப்படி உங்களுக்குலாம் எவ்வளோ காசு வேணுமோ அது எல்லாமே உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நான் டெபாசிட் பண்ணுறேன், ஆனால் அந்த காசை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதுக்கு மாணவர்கள், இவ்வளோ காசையும் கொடுத்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். இப்போ சாமிஜி சொன்னாங்களாம், இப்போ காசு வாங்குறது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக தானா, சரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோடனே மாணவர்கள், நாங்கள் காசு வாங்குறதே எங்களுடைய இஷ்டத்துக்கு நாங்கள் ஆசைப்பட்ட வீடு கார்லாம் வாங்குறதுக்காக தானே அப்படி சொல்லி கேட்டாங்க. சாமிஜி, நீங்கள் பட்டம் வாங்குறது வேலைக்காகவும் கிடையாது சம்பளத்துக்காகவும் கிடையாதா, நீங்கள் ஆசைப்பட்ட பொருளாக வாங்குறதுக்காகவா, சரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஏக்கரில் நல்லா பெரிய வீடு நல்லா பெரிய கார் நான் வாங்கி தரேன், ஆனால் நீங்கள் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு மாணவர்கள் சொன்னாங்களாம், இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது சொன்னால் எப்படி சாமிஜி, நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு சாமிஜி சொன்னாங்களாம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நல்லா படித்து உழைச்சி நல்லா பெரிய ஆளாக சந்தோஷமாக இருக்கிறதுக்காக நீங்கள் நல்லா படித்து உழைச்சி வரீங்க, அது நான் இந்த உலகத்தில் போய் யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கள், எதுக்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு கேட்டால் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக தான் போகிறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த உலகத்தில் பாதி பேர் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் வாழ்க்கை வாழ்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தான்றதை எல்லாமே மறந்துடுறாங்க. இதுலேயே என்ன புரியுதுனாக்கா, நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்கிறதுக்காகத்தான் வாழ்கிறோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.